வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸில் கொஷின் நம்பர் 1. 12 டிவைடட் பை 3 டிவைடட் பை 4ன்னு இருக்குது. ஸோ டினாமினேட்டரே ஒரு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஸோ 12 டிவைடட் பை 3 பை 4. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிவிஷனுக்கும் கீழே ஒரு டிவிஷன் வந்ததுன்னா மேலே இருக்கிற 12 மல்டிப்ளிகேஷனாக மாற்றி ரெசிப்ரோக்கலில் போடணும். ஸோ 12ங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ அதுக்கு கீழே டிவைடட் பை 1 இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணுறோம், டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணுறோம். டினாமினேட்டரும் ஒரே டேபிளில் கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ மீதி இருக்கிறது என்ன இருக்கும், கேன்சல் ஆனதுக்கப்புறம் 4 × 4 டிவைடட் பை 1 × 1ன்னு இருக்கும், விச் இஸ் 16 டிவைடட் பை 1 16. ஸோ இங்கேயும் அதே தான் 14 டிவைடட் பை 5 பை 6ன்னு இருக்குது. ஸோ டிவிஷனுக்கு கீழே டிவிஷன் இருந்ததுனால 14 மல்டிப்ளிகேஷனில் மாற்றிட்டு 6 டிவைடட் பை 5. 14 கீழே எதுவுமே இல்லைன்னா அதை 1 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 14 × 6 டிவைடட் பை 1 × 5. ஸோ 14 × 6 என்ன வரும், 84 டிவைடட் பை 5. ஆக்சுவலி புக்கில் இதோடய நிறுத்தியிருக்காங்க, ஆனால் இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன பண்ணணும், நம்ம அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றுவீங்க, 84 5ஆல் டிவைட் பண்ணால் 16 × 80 ரிமைண்டர் 4. குவாஷன்ட் ரிமைண்டர் டிவைசர். ஸோ இது எந்த மாடலில் எழுதணும், QRDன்னு எழுதணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 8 டிவைடட் பை 7 டிவைடட் பை 3. ஸோ அப்போ 8 × 3 பை 7. ஸோ நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணுறோம், 24 டிவைடட் பை 7. ஸோ இதுவும் இங்கேயே ஸ்டெப்பில் நிறுத்திடலாம். இல்லை இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா குவாஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் டிவைட் பண்ணி கரெக்டாக வருதான்னு பாருங்கள்.